ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நமக்கு மார்ச் 1 முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளாக இருந்த அந்த கேஸ் பிரச்சனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறமும் ஏன் ரிசல்ட்டை விட்டுறதுக்கு இவங்க லேட் பண்ணுறாங்க? ஸோ இந்த எலெக்ஷனுக்கான டேட் அறிவிச்சிட்டாவோ இல்லை எலெக்ஷனுக்கான வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரிசல்ட்டை விடுவாங்களா? ஸோ அப்படி நமக்கு எப்போ விடுவாங்க இப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற கேள்வி. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம கொஞ்சம் ஆடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபோனே எடுக்கிறதில்ல ப்ரோ அப்படின்றீங்க. உண்மை தான். ஸோ அப்படியே அதை மீறி ஒரு சிலருக்கு ஃபோனில் கிடச்சிதுன்னா ரிசல்ட் எப்போன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு ரெகுலராக போன வாரத்தில் நிறைய ஆடியோ போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கல தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் ஆடியோஸ்லாம் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கேட்டுவாங்க. ஸோ இப்போ ரிசல்ட் எப்போ தான் வரும்? ஸோ வந்துட்டு காமனாக அதாவது இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுத்தாலும் இல்லை வந்து நம்ம அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறது இது எல்லாமே வச்சு நான் காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸோ அவங்க டிஆர்பியில் சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஸோ வந்துட்டு கோர்ட்டில் கேஸு முடிஞ்சிருச்சு, அந்த கோர்ட்டு ஹியரிங் தள்ளுபடி ஆகிடுச்சு, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனு எங்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. ஸோ இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது நெட்லேயோ மெயிலையோ அப்படிலாம் வராது, எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வரணும். ஸோ அது வந்துச்சுன்னா நாங்கள் உடனே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ரிசல்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எத்தனை நாளைக்கு? ஸோ இதை ஒன்றே சொல்லிகிட்ருக்காங்க, இன்னும் வரலன்னு கேஸே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஆனால் இது வந்து வரல, அப்டேட் வரல அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேடம் ஃபோன் பண்ணி பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இந்த மந்த்து வந்தால் வரும், இல்லைனா அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டா ரிசல்ட் வரத்துக்கு பிரச்சனை டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போது உங்களுக்கு அது அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? ஸோ அது தெரில. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், இப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டா உடனே அவங்கள போடணும் ஆள்லாம் அப்படி இப்படி அந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலை கொஞ்சம் இருக்குங்கிறதுனால அப்படி இழுத்தடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் வந்துட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஸோ இது என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக இந்த டைமில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. இவ்வளோ நாள் தள்ளி வந்த ரிசல்ட் இப்போ அதாவது கோர்ட் கேஸ் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும் போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் தான் இப்போ நமக்கு திரும்ப நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்கள் கேட்கும்போதும் கேட்குற விஷயம். ஒன்று, அவங்களுக்கு ஆர்டர் இன்னும் வரலங்கிறது, கேஸ் தள்ளுபடியானது. ரெண்டாவது, எலெக்ஷனுக்குள்ளே அந்த டே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே வந்துச்சுன்னா உண்டு, இல்லைனா அடுத்த மாதம் தான், அதாவது அந்த மாதத்துக்குள்ளே வந்தால் உண்டு, இல்லைனா எலெக்ஷன் முடிஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஸோ இது வந்துட்டு நமக்கு டெய்லியும் அந்த கத்தி மேலே நடக்கிறது அப்படிம்பாங்களே, அது மாதிரி தான் ரிசல்ட் வராமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதனா அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆடியோ கிடச்சிது அப்படின்னா நான் உடனே நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக கிடைச்ச வரைக்கும் இந்த அப்டேட்ஸ்லாம் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வேறு மாதிரி எதாவது அப்டேட் ஆடியோ கிடச்சிருந்தா உடனே நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அது வழியாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனாக இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக இவங்க இதே தான் திரும்ப சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. நான் கேள்விப்பட்டதும் இது எல்லாமே இது தான். ஸோ பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க கைக்கு ஆர்டர் போய் சேருன்னு தான் நமக்கு தெரில. அதுக்கான பதிலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க கைக்கு அந்த ஆர்டரான இது போச்சுன்னா மட்டும்தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்த்துட்டோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் ரெகுலராக கொடுக்குறேன். எனக்கு அப்டேட் வர உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் அப்டேட்டு. பார்க்கலாம், நம்ம கரெக்டான ஒரு டேட் எதுவும் தெரியல, ஆனால் சீக்கிரமே விட்டுடுவாங்க. திடீர்னு கூட விடலாம். திடீர்னு கூட இன்றைக்கி ஒரு நாள் இப்போ நம்ம வெப்சைட்டை டெய்லியும் செக் பண்ணுங்கள். நான் அதுதான் எப்பயுமே சொல்லுவேன். டிஆர்பி விழுப்புரம், டிஆர்பி கள்ளக்குறிச்சின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார்னு இருக்குது. அது வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சப்போ வந்தது. ஸோ அது வந்துட்டு மாறி நமக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட் சேல்ஸ்மேன் பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், பேர் இருக்கும், எல்லாமே இருக்கும், செலக்டட்னு இருக்கும். வித்தல்டுன்னு ஒரு சிலருக்கு வரும். வித்தல்டுனா நிலுவையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தான் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணல, இல்லை ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஸோ அதை பற்றி ஒன்றும் இல்லை, ரிசல்ட் கண்டிப்பாக வரும். டெய்லி அந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மெயில் அப்டேட்டு, கேஸ் அப்டேட்டு எது இருந்தாலும் சரி நான் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.